வணக்கம். இன்று 10 மே 2026 தாவேகா தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றிருக்காங்க. 10:18 10:20 அவருடைய பதவியானது ஏற்கப்பட்டு ரகசிய காப்பு பிரமாணமானது செய்யப்பட்டிருக்கு. அந்த நேரத்துக்கான ஜாதகமாக வருவது மிதுன லக்னம். லக்னத்திலே குரு திக்பலமாக இருக்கார். 7ஆம் அதிபதி, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. 3ல் கேது, 8ல் சந்திரன். சந்திரன் கும்பத்தை நோக்கி நகர்ந்துருக்கார். 9ல் ராகு, 10ல் சனி செவ்வாய் சேர்க்கை, 11ல் சூரியன் புதன். புதன் அஸ்தங்கமாக இருக்கார், லக்னாதிபதி. 12ல் சுக்கிரன் இருக்கார், 5ஆம் இடத்து அதிபதி. 12ல் ஆட்சியாக இருக்கார். ஸோ அந்த அமைப்பு பார்க்கும்போது இன்றைக்கி அஷ்டமி திதி. அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது சனி ஹோரை. இன்றைக்கி அவர் தாவேகா தலைவர் விஜயாவுடைய ஜனன ஜாதகத்தைப்படி அவர் கடக ராசியாக இருக்கார். அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஸோ இப்படி தான் அமைப்பு இருக்குது. இந்த பதவி ஜாதகத்தில் பார்த்தோன்னா நமக்கு லக்னத்திலே குரு பாதகாதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் திக்பலமாக இருக்கிறது சரியான அமைப்பாக இல்லை. ஏன்னா அந்த கூட்டாளிகள் எதிரிகள்ன்றது நம்ம கூட்டாளிகள்னு சொல்லலாம், மத்திய சர்க்காருன்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே 7ஆம் இடத்து அதிபதியாக தான் வருவாங்க. அவர் லக்னத்தில் இந்த அளவுக்கு திக்பலமாக இருப்பது சரியாக அமைப்பாக இல்லை. அண்ட் அதே மாதிரி லக்னாதிபதியே அஸ்தங்க அமைப்பில் இருக்கார். புதன் 11ல் இருந்தால் அஸ்தங்கம், சூரியனோட அஸ்தங்கம் ஆகிறார். அதே 5ஆம் இடத்து அதிபதி அவர் 12ல் தான் ஆட்சி ஆகிறார். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது. இது ஒரு பிரளய அமைப்பு. செவ்வாய் சனி என்பது பிரளய அமைப்பு. இது பெருமளவு ஆட்சிக்கு பெரிய அவப்பேரை தான் கொண்டு வரதுக்கான அமைப்பு. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, அதுவும் 10ல் பதவிக்கு அவருக்கான ஆபத்தை கொடுக்கும். அடித்தட்டு மக்களின் மீது அதிருப்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 9ல் ராகு, சந்திரனும் அங்கே வரப்போகிறார். 9ல் ராகு 9ல் இருக்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் அதிகமாக காட்டுது. 9ஆம் இடத்துல ராகு என்பது சரியான அமைப்பு இல்லை. அவருடைய ஜனன ஜாதகம் பார்த்திங்கன்னா அவருக்கு கடக ராசி, கடக லக்னம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராசிக்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான். சந்திரன் சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்துக்கு இங்கே வரார். சந்திராஷ்டமத்தில் ஒரு காரியம் தொடங்குவது சிறப்பாக முடியாது. அது பதவி பிரமாணமே சந்திராஷ்டமத்தில் எடுத்திருக்காங்க. சனி ஹோரையில் வேறு எடுத்திருக்காங்க. இது அமைப்பு சரியான அமைப்பாக இல்லை. ஏன்னா பலவித குழப்பங்களை ஏற்படுத்தும் அமைப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவர் தாவேகா தலைவருடைய ஜனன ஜாதகத்தைப்படி கடகராசி, கடக லக்னமாக இருக்குது. அடுத்து குரு பயிற்சி. ராகு கேதுகளாக பார்த்திங்கன்னா ஜென்மத்துக்கே வருது. ஜென்ம குரு வருவது சிறப்பாக இருக்காது. குரு ஜென்ம குருத்துக்கே உச்சமானாலும் ஜென்மகுரு ராமர் வனத்திலே என்ற அமைப்பு இருக்குது. ஏன்னா ராமருக்கும் கடகராசி, கடக லக்னம் தான். ஜென்மத்தில் குரு வரும்போது அவர் 14 ஆண்டுகள் பதவி இழந்து வனவாசம் போனார் அப்படின்ற அமைப்பு இருக்குது. அதனால தான் அந்த பழமொழியை ஜென்மகுரு ராமர் வனத்தில் என்று. அப்படியான அமைப்பு இவருக்கு ஜூலை மாதத்துக்கு மேலே அந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்தே இருக்குது. அதே மாதிரி இந்த வருட எண்டில் டிசம்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு ராகு கேதுவும் 1-7 அந்த அச்சில் வராங்க. ஜென்மத்திலே கேது வருவது, 7ஆம் இடத்துல ராகு வருவது பார்த்திங்கன்னா இந்த கூட்டாளிகளால் தொல்லை, முடிவுகள் எடுப்பதிலே தடை, அவர் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக போகிறது, ஆட்சிக்கு அது கெட்ட பேராக வருது, ஆட்சி ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. எனவே அவர் பதவி பிரமாணம் எடுத்த நேரமும் முக்கியம். அந்த நேரத்தில் ஜாதக அமைப்பு இது தான். அதுக்கான அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஆட்சி கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. அவருடைய கடின உழைப்பு பெரிய அளவு கெட்ட பேராகும். 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது கூட்டாளிகளால் அவர் சுற்றி இருப்பவங்க, மத்திய சர்க்கார், இதெல்லாம் அவருக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். அதனால் 10ஆம் இடம் அவருக்கு ரொம்ப பிரளய அமைப்பு, சோதனைகள் தரக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஸோ இது வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜாதக அமைப்பு இது தான். அவர் ஜனன ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி இந்த பதவி ஜாதகத்தையும் நான் சேர்த்து இந்த பலன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் ஜூலையிலேருந்தே அவருக்கு கொஞ்சம் இந்த அமைப்பு ஆட்டம் காண்டக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. அதுவும் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா அவர் பெரிய அளவுக்கு அவருடைய முடிவுகள் தவறாக போவதற்கான அமைப்புகள் அதிகம் இருக்குது.
இந்த ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே மாதிரி போலீஸில் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அடித்தட்டு மக்களிடத்திலிருந்து ஒரு அதிருப்தியை அவர் சம்பாதிப்பார். அது வந்து கண்டிப்பாக தெரியுது. இங்கே பிரளய அமைப்பு, வெடிபொருட்கள் இதெல்லாமே இருக்குது. ஃபயர், இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தமான விஷயங்கள்லையும் அது ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் வரும். ஸோ ஜூன் ஜூலையிலேருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். இதுதான் என்னுடைய ஜாதக கணிப்பு. ஜாதகம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதை பதவி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வீடியோஸும் போடுறேன். நன்றி, வணக்கம்.